ஹாய் மக்களே, தி மாமிஸ் வால்ல இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் எபிசோட். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு கிராஃப்ட் ஸ்டோருக்கு தான் போயிருக்கேன் அப்படின்றத. இந்த கிராஃப்ட் ஸ்டோர் நான் ஏன் போனேன் அப்படின்றத என்னோட பழைய விளாக் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து வந்த இந்த கிரேசினஸ் தான் இங்கே சென்னையில், அதுவும் நான் தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கிராஃப்ட் ஷாப் இருக்குமா, ப்ராப்பர் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்றத தேடும் போது வேலச்சேரி 100 feet ரோட்டில் ஒரு ஷாப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். ஓகே, நம்ம இப்போ கிராஃப்ட் பாக்ஸ் ஷாப் வாசல்ல நிற்கிறோம். இது வந்து வேலச்சேரி 100 feet ரோட்ல இருக்கு. எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குப்தா பவனுக்கு ஆப்போசிட் அண்ட் வைல்ட் கிராஃப்ட் ஷோரூமுக்கும் பக்கத்துல இருக்கு. வாங்க கடைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிறோம். கிராஃப்ட் பாக்ஸ்குள்ளே இல்லை, கிராஃப்ட் பாக்ஸ் கடைக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து வைட் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ், இங்க்ஸ், ப்ரஷஸ், பென்ஸ், நீங்கள் வாட் எவர் யூ ஆஸ்க், இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேரடைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஹெவன் மாதிரி இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, இப்போ வந்து ஆர்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் நானே இவ்வளோ வந்து என்தும் ஆகுறேன் அப்படின்னா, இது வந்து ரியலாக ஒருத்தவங்க இன்டு த ஆர்ட்டில் இருக்கிறவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ லைக் இட். இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் வளன்னு பேசாமல் அப்படியே வந்து ஷாப்பை வந்து உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் காமிச்சிடுறேன். என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. நாட் ஒன்லி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது. எல்லாத்தையுமே அவங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டேன். கிளிம்ஸை வந்துட்டு நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் அப்படி சொல்கிறேன். எனக்கு பெருசாக வந்து பெயிண்ட்ஸ் பற்றிலாம் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் இந்த பெயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்லும் போது, நான் இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மேலே ஒரு ஆர்ட் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஆர்ட் யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பாக்ஸோட ஓனர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனல் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி இப்போ சம்மர் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாங்களாம் கிட்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து கீழே தரேன் அண்ட் லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களோட ஒர்க் ஷாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், லைக் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது சேல் போயிட்டுருக்கு அப்படின்னா கூட நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக அவைல் பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு இந்த கலர்ஸ் வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ வளன்னு பேசாமல் அப்படியே வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே நமக்கு இருக்கிறது வந்து கலர் செக்ஷன்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ், கலர் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் அண்ட் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட். எனக்கு பெருசாக வந்து பேர் அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பெயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய இந்த மாதிரி ஷீட்ஸ், டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ், இது வந்து கேன்வா ஷீட்ஸு, அந்த மாதிரி மண்டலா புக்ஸ் இருக்குது, கலரிங் புக்ஸு. இது பற்றியும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எந்த அளவுக்கு வந்து பென்சில் கலரிங் வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ பர்சனலி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கடைக்கெலாம் வந்தீங்கன்னா யூ கேன் செக் இட் அவுட். நார்மல் நோட் புக்ஸ் மாதிரியான நோட் புக்ஸும் இருக்குது. அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கலர்ஸ் அண்ட் தென் அக்ரிலிக் கலர்ஸ், ப்ரஷஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரஷஸ் இருக்குது அப்படின்றது. அண்ட் கலர்ஸ், இந்த பென்சில்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கு பயங்கர என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒன்று கொடுத்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குது, ப்ரூஸ்டோவோட மெட்டாலிக் இங்க்ஸ் இருக்குது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ். சின்ன பிள்ளையில இந்த மாதிரி நிறைய வாங்கி
வச்சு பென்சில் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அதில் பெருசாக ஆர்வம் இருந்ததில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வருது. இவ்வளோ பெருசாக வாங்கி கொடுத்ததில்ல. ஸோ இந்த மாதிரி குட்டியா இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் சம் ஸ்டேஷ்னரிஸ் எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு பார்க்காதீங்க. சம் பிளெண்டர்ஸ் என்ன நீங்கள் ஓகே யூ வாண்ட் சம்திங், யூ நேம் இட் சம்திங், ஐ கெஸ் யூ வில் கெட் இட் ஹியர். நீங்கள் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி வாங்க உள்ளுக்கலாம். மெட்டாலிக் பென்ஸ், ப்ரஷ் பென்ஸ். என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து வில் டூ கேலிகிராஃபி. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க இந்த மாதிரி கேலிகிராஃபியில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிட்டாங்கன்னா ஐ வில் கிஃப்ட் தம் திஸ்ன்னு. அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்ட், நான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்தது இந்த ஆல்கஹால் இங்க். இது வந்து வாட்டர் கலர் வெயிட். ஓகே, இந்த ஆல்கஹால் இங்க் வாங்குறதுக்கு தான் வந்தேன். எனக்கு இந்த கடையே பிடிச்சி போச்சு. இன்றைக்கி எவ்வளோ வாங்கிட்டு போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கோல்ட் லீஃப், ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட்ஸ். ஸோ என்னோடய ஒர்க் ஷாப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், லைக் குட்டி குட்டியாக கொஞ்சோண்டு கலர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆக்சுவலி ரெசின் ஆர்ட்டோட பிக்மெண்ட்ஸு. ஸோ அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சம் ஸ்டென்சில்ஸ், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டென்சில்ஸும் they have. Then அந்த மாதிரி இன்ஸ்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து உடன் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். இந்த ஸ்க்ராப் புக்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்க்ராப் புக் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி வைட் வெரைட்டிஸ் ஆஃப் உடன் எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். Here comes the papers. இந்த மாதிரி drawing papers, acrylic papers, UPO sheets, synthetic sheets. நான் தான் சொன்னேன், என்ன நம்ம வந்து கேட்டாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. லூ ஷீட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி நியான் ஷீட்ஸ், நியான் கலர்ஸ். இந்த மாதிரி நியான் கலர்ஸும் இருக்குது, நார்மல் ஷீட்ஸும் இருக்குது. லைக் இந்த மாதிரி சிங்கிள் பேப்பர் ஷீட்ஸ், இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்ஸ், ஃபோம் ஷீட்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஷீட்ஸ். ஓகே, வாட்டர் கலர் ஷீட்ஸ், அப்புறம் ஜெர்மன் பேப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்ட்ரேஜ் பேப்பர்ஸ், கார்ட்ரேஜ் ஷீட்ஸ், லூ ஷீட்ஸே இருக்குது. ஐவரி பேப்பர். சீரியஸ்லி இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. பட் தெரிஞ்சவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறேன். தேர் கம்ஸ் த கேன்வாஸ் போர்ட்ஸ். வெரைட்டிஸாக போர்டு இருக்குது. பிளாக், ஒயிட்
அண்ட் நிறைய ஷேப்ஸ் நிறைய இதில் இருந்தது. இந்த பாருங்கள், ஒரு ஃப்ளார் ஷேப், ஸ்டார் ஷேப், குட்டி போட்ஸ், அண்ட் நல்ல பெரிய போட்ஸ் வரைக்குமே எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோம் ஷீட்ஸு அண்ட் இந்த மாதிரி ப்ரீமியம் போட் மாண்ட் மாட்டேயோட போட்ஸும் அவைலபிளாக இருக்குது. Have a look. Oh, see, இந்த மாதிரி ஆர்ட் பேட், கலர் பை நம்பர்ஸ் கூட இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக வாங்கி கொடுத்தோன்னா அது do it. இந்த மாதிரி பெபிள் ஆர்ட் கிட், மார்பிள் க்ரியேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் அதுதான் இல்லாமல் we get a lot of stuff. இது வந்து இந்த டூடில் மாதிரி மூடல் யோர் வே டு அ ஸ்மைல் அப்படின்னு அழகான புக். Color together, mummy and me. I want to buy this. பட் என் பொண்ணு இதெல்லாம் கலர் பண்ணுற அளவுக்கு இன்னும் பெரிய பொண்ணாக வளரல. வளர்ந்ததுக்கப்புறம் I'll come and buy this definitely. இந்த மாதிரியான புக்ஸ் கூட இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ், இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து பென்சில் ஸ்கெட்சிங், crayon and pastel coloring, pen doodle, acrylic and water coloring இருக்குது. ஸோ I guess it's a mixed of all the sheets நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா அது வந்து மிக்ஸ்ட் மீடியா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் புக்குன்னு இருக்குது. மேபி எல்லா டைப் ஆஃப் ஷீட்ஸும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக கிட்ஸுக்கான பெயிண்டிங்ஸ், கலரிங்ஸ், பெயிண்டிங்ஸ் இல்லை, பேசிக்லி கலரிங் புக்ஸ், கலரிங் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ் இருக்குது. வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது. அப்படி என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இது மாதிரி நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இந்த கேண்டில்ஸ் பாருங்கள். இது வந்து கேக் டெக்கரேஷன். இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி தெரியுதா? இதுலேயே ஹார்ட், என் பொண்ணு வந்திருந்தானா டெஃபினட்டாக இந்த பலூன்ஸ் வேணும், இந்த கேண்டில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்பா. நானே நிறைய வாங்கிட்டு தான் போகிறேன். பட் ஸ்டில் என் பொண்ணு வந்திருந்தானா என்ன நிறைய வாங்கியிருந்திருப்பா. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுற கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதையும் ஹேவ் அ லுக். some more party poppers, தலையில் வச்சுக்கிறது. எனக்கு ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வாங்கலை, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி பர்பஸ். இது மாதிரி நம்ம ஸ்டட்ஸ் எல்லாம் செய்கிறோம்ல, அதுக்கான ஹூப்ஸ் இருக்கும்ல, அது கூட இருக்குது. என்ன பாருங்கள், கேன் யூ ஏபிள் டு see it?
அந்த அப்புறம் இந்த மாதிரி ஜூட் ரோப் அழகான கலர்ஸில் இருக்குது. லைக் இதெல்லாம் ஒரு நல்ல அழகான பேஸ்டல் கலர்ஸ். இது பாருங்கள், இது ஒரு ஒயின் கலர். அண்ட் இதே இது டபுள் ஷேடில் கொஞ்சம் திக்காக கூட இருக்குது, தெரியுதா? அண்ட் plain ஜூட் ரோப்ஸ் அண்ட் இந்த மாதிரி த்ரெட்ஸு. இது பாருங்க, அதான் நான் சொன்னேன்ல, என் பொண்ணு வந்திருந்தா இந்த கடையில் பாதி வந்து வாங்கிட்டு தான் போகணுன்னு சொல்லியிருப்பா. பென்சில்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து 90s கிட்ஸுக்கெலாம் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தரும். If you are someone who loves this cute stuffs, check this out. We have a lot of gift items, showpiece, ரொம்ப cute stuffs எல்லாம் நிறைய இருக்கு. இந்த புக் பாருங்க, ஜாப்பனீஸ் ஆர்ட் டு கலர் என் அப்படின்ற ஒரு அழகான புக்கு. நம்ம ஒரு நாவல்லாம் படிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு புக். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. Look at this. Everything has a story. ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் அதோட ஆர்ட் ஒர்க். ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் அதோட ஆர்ட் ஒர்க். This is so beautiful. இந்த ஷாப்போட கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது வாங்குனீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய விஷயங்கள் நான் நிறைய ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் ப்ளஸ் என்னோட நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ், என்னோட ஆர்ட் ஒர்க்ஸை சுமாராக தான் இருக்கும். பட் தென் ஐ வில் ஷேர் இட் இன் இன்ஸ்டாகிராம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் bye, and let's learn, unlearn and relearn with me, Revati Manoharan.